கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் பேசும்படி கொடுத்த வார்த்தையை வாசிப்போம். ஆமென். மார்க்கு புஸ்தகம், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 45 3 வசனங்கள் 48 வரைக்கும் வாசிக்கலாம். வந்துருச்சா? அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். முடிஞ்சதுங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். 45 48 வரைக்கும். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும், ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசும்படி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தொடும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆவியானவரே, நீரே பேச வேண்டும். இந்த வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே ஆவியானவர் எங்களுக்கு பேசும், ஒவ்வொருவரோடும் பேசும். ஒவ்வொரு வாலிபரோடும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையோடும், ஒவ்வொரு தாய் தகப்பனோடும், ஒவ்வொரு சகோதரியோடும், சகோதரரோடும், குழந்தைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேனே. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. மீதத்தை நாம திரும்ப வாசிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து இன்னைக்கு ஆவியானவர்களோடு கூட பேச போகிறார். இன்னைக்கு இதனுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு எதிர்காற்று. சொல்லுங்க, எதிர்காற்று. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எதிர்காற்று. அல்லேலூயா. இந்த எதிர்காற்றை சீசர்கள் தங்களுடைய ஊழிய காலத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு 8 இடங்களில் இந்த எதிரான என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு முழுவதும் எதிரான என்கிற சொல் மிக குறைவு 8 முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த எதிரான என்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில் நம்ம பார்ப்போமானால் எனாட்டியோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. எதிர் என்றால் எனாட்டியோஸ் அப்படின்னு பொருள். இந்த எனாட்டியோஸ் என்பது எதற்கு, அந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள்? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்பதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இப்போ எதிர் என்று சொன்னால் அனாட்டிஸ் அப்படின்னு என்ன சொன்னா எதிர். இந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படும்? அந்தி கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவை போல ஒருவன். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கிறிஸ்துவை போல ஒருவன். அப்படியானா இந்த எதிர்காற்று என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், சாத்தானே நமக்கு எதிராக இருக்கிறவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறவன் சாத்தான். ஆமென். சொல்லுங்க, மனிதர்கள் அல்ல. சொல்லுங்க, மனிதர்கள் அல்ல. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் செழிப்புக்கும் உயர்வுக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் எதிராக நிற்கிறவன் யார் என்று சொன்னால் அவன்தான் சத்துருவாகிய பிசாசு. ஆமென். இப்பொழுது சீசர்களை
ஆண்டவர் அனுப்புகிறார். அதற்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். வனாந்தரத்திலே 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து மீதமான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுக்க வைத்த ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடந்திருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த அற்புதத்துக்கு பிறகு ஜனங்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், ஆண்டவருக்கு வாழ்த்துதல் சொல்லிவிட்டு ஜனங்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். இப்பொழுது ஒவ்வொரு சீசர்களுடைய கைகளிலும் ஒவ்வொரு கூடை இருக்கிறது. அந்த கூடை நிறைய அப்பம், மீன் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நான் வருவதற்கு முன்பதாக நீங்கள் படவில் ஏறி பெத்சாயிதாவுக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களை அனுப்பி விடுகிறார். சீசர்கள் படவில் ஏறி தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு கூடை அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்துக்கொண்டவர்களாக இந்த 12 சீசர்களும் கடலிலே ஏறி அந்த படகை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். முதல் ஜாமத்திலே புறப்படுகிறார்கள். சொல்லுங்க, முதல் ஜாமம். 4 ஜாமம், இயேசு 4ஆம் ஜாமத்திலே அவர் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று வாசிக்கிறோம். அதாவது யூதர்கள் ஜாமம் என்கிற கணக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் ஜாமம் என்று சொன்னால் 6 மணியில, மாலை 6 மணியிலிருந்து 9 வரைக்கும் முதல் ஜாமம். அதுதான் என்னதுங்க? முதல் ஜாமம். 6லிருந்து 9 வரைக்கும் முதல் ஜாமம். 2ஆம் ஜாமம் 9லிருந்து 12 வரைக்கும் 2ஆம் ஜாமம். 12லிருந்து 3 வரைக்கும் 3ஆம் ஜாமம். 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இப்படிதான் யூதர்கள் கணக்கு வைப்பாங்க. அப்போ இந்த சீசர்கள் மாலையிலேயே முதல் ஜாமத்திலேயே புறப்பட்டாங்க. புறப்பட்டு அவங்க ரொம்ப உற்சாகமா கிளம்பிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, ஃப்ரீ இருக்கு, கூட இயேசு இல்லை, ரொம்ப ஃப்ரீனஸா இருக்காங்க. ஏன்னா இயேசு இருந்தா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பேசுறது கூட, கொஞ்சம் டமாசெல்லாம் பேசுறது கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இயேசு இல்லை, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலான்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேகமா ஆண்டவர் சொன்ன உடனே இதுதான சமயம்னு சொல்லி படகு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் புறப்பட்ட அந்த இடத்துக்கும் பெத்சாயிதாவுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12 மைல் தூரம் தான். ரொம்ப குறுகின மைல் தூரம். ஆனா இந்த இடத்தை, இந்த 12 மைல இவங்க எப்ப இருந்து கடக்குறாங்க? முதல் ஜாமத்திலிருந்து கடக்குறாங்க. கடக்கவே முடியல. அவங்களால முன்னேறி போகவே ஒரு குறுகின தூரம் தான், மிக சொற்பமான தூரம். இந்த சொற்பமான தூரத்தை இவர்களால் கடந்து போக முடியவில்லை. அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியவில்லை. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. சொல்லுங்க, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு, எவர்களுக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கு. எப்பொழுதுமே சத்துரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதுமே சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். முன்னேற்றத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, வளர்ச்சிக்கு, ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, மேன்மைகளுக்கு, படிப்புக்கு, எல்லா விதத்துக்கும் சத்துருவாகிய பிசாசு அவன் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். ஏன் என்று கேட்டால் ஆண்டவர் இயேசுவே அதற்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்தார் இல்லை. ஆமென். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை பகைக்காது. ஆமென். நீங்க உலகத்தாரா இராதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் சத்துரு அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எதிராக வருகிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும்.
என்று எப்படி வேண்டுமானாலும் அல்ல, இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சத்துரு எதிர்த்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு எதிர்காற்றை அவர்கள் நினைச்சே கூட பார்க்கல. அல்லேலூயா. நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு எதிர்காற்று வரும், என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தடை பண்ணும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப உற்சாகமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா அவங்க கிளம்புனாங்க. இப்போ 4ஆம் ஜாமம் வந்துருச்சு, இன்னும் அந்த குறிப்பிட்ட தூரத்தை என்ன செய்ய முடியலங்க, கடக்கவே முடியல. அல்லேலூயா. சில நேரம் எதிர்காற்று எங்க இருந்து வரும் தெரியுங்களா? சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலிருந்தே எதிர்காற்று வரும். சில நேரத்தில் எங்கயா சாத்தான் எதிர்காற்றை உண்டாக்குவ தெரியுமா? நம்முடைய குடும்பத்திலிருந்தே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய எதிர்காற்று. எப்பவுமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது ஒரு டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை, ஒரு அவிசுவாசமான வார்த்தை, எதிர்காற்று உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவுக்கு எதிர்காற்று பேதுரு மூலமா உண்டானது. ஆண்டவரே, உங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கக்கூடாது, உங்களுக்கு மரணம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னால போ சாத்தானே. பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றுவதற்கு சத்துரு யார் மூலமாய் கிரியை செய்கிறான்? தம்முடைய சீசர்களில் மிகவும் பிரதானமாய் இருக்கிற சீசர் மூலமாய் பேசுகிற, ஆண்டவரே உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது. சில நேரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு உங்கள் குடும்பத்திலிருந்தே ஒரு எதிர்காற்றை சாத்தான் உருவாக்குவார். உங்கள் நண்பர்கள் மூலமாய் உருவாக்குவார். உங்களுடைய உறவுகள் மூலமாக, விசுவாச மக்கள் மூலமாக சத்துரு எதிர்காற்றை அவன் உருவாக்குவான். ஏனென்று சொன்னால், நீங்கள் முன்னேறுவதிலே சாத்தானுக்கு எல்லளவும் பிரியவில்லை. ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளே, சோதனை என்கிற எதிர்காற்று, பொருளாதாரம் என்கிற எதிர்காற்று, வியாதி என்கிற எதிர்காற்று, இவைகள் நம்மை முன்னேற விடாமல். ஆமென். இந்த எதிர்காற்று என்ன செய்யும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அடைய வேண்டிய லக்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடைய விடாம இந்த காற்று உங்களை காலதாமதப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைய முடியாதபடி இந்த காற்று உங்களை பின்னால தள்ளிக்கொண்டே இருக்கும். சாத்தான் உங்களை பின்னால தள்ளி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி அவன் செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் இந்த காற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க அநேகர் சந்திச்சிருப்பீங்க. சில நேரத்தில் அந்த எதிர்காற்று எங்க நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோமோ அங்கேயே கொண்டாந்து விட்டுரும். துவங்கின இடத்துல இந்த எதிர்காற்று கொண்டாந்து விட்டுரும். சிலர் துவங்குற இடத்துல இருந்து போவாங்க, திரும்ப எதிர்காற்று வீசும், பின்னால வந்துடுவாங்க. இதுதான் வாழ்க்கையாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எதிர்காற்று வீசுமே என்று சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்கள் சரீரத்துக்கும், உங்கள் பொருளாதாரத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கும், உங்களுடைய வியாபாரத்துக்கும், உங்களுடைய உத்தியோகத்துக்கும் விரோதமாக எழும்புகிற இந்த எதிர்காற்றை கர்த்தர் முறியடித்து நீங்கள் கரை சேருவதற்காக உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் இந்த எதிர்காற்று வீசுறதுனால அந்த படகு எப்படி தத்தளிக்குமோ, சில நேரத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியாம, சில நேரத்தில் ரொம்ப நம்ம குடும்பம் தத்தளிக்கும், நிலை தடுமாறுகிறோம். சில நேரத்தில் அந்த படகு எப்படி காற்று வீசும் போது அவர்கள் எவ்வளவுதான் துடுப்பை போட்டு அவர்கள் முன்னேறி செல்லுவதற்கு முயற்சி எடுத்தாலும் இந்த காற்று அவர்களை பின்னால தள்ளி அவர்களை தடுமாற பண்ணுகிறதோ, சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை சாத்தான் மாற்றி எதிராக காரியங்களை செய்து தடுமாற செய்து விடுவார். என்ன செய்யறது என்று யோசிக்கும் அளவுக்கு, அழுது புலம்பும் அளவுக்கு
பயப்படும் அளவுக்கு, விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போகும் அளவுக்கு சத்துரு சில நேரத்திலே அந்த எதிர்காற்றை அவர் வீசுவார். ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய எதிர்காற்று வீசினாலும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 135:7 135:7 போர்ட்ல வந்து பாருங்க. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வீசுகிற அந்த காற்றை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய பண்டக சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாக வீசுகிற காற்றே, நான் ஆராதிக்கிறவர் உன்னை தம்முடைய பண்டக சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளையை, உங்களுக்கு விரோதமாய் வீசுகிற அந்த காற்று எவ்வளவு ஆவேசமாய் வீசினாலும் என் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினாலே அவைகள் அடக்கப்படும், அடங்கி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இந்த காற்றை விட மிக வலிமையானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரா? அந்த காற்றை நம்முடைய பண்டக சாலையிலே சொல்லுங்க அடைச்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க, அடைச்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க, அடைச்சு வச்சிருக்காரு, பிடிச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தையை வாசிங்க. நீதிமொழிகள் 30:4 வாசித்து பாருங்க வேகமா. இல்லைன்னா பைபிளை ஓபன் பண்ணிடுங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? யார் அடக்கி வச்சிருக்கிறாரா? ஹலோ, யார் அடக்கி வச்சிருக்கிறாரா? காத்தை தம்முடைய கையின் புட்டியில் அடக்கி வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, சாத்தானே, எனக்கு விரோதமா வீசுகிற சாத்தானே, என் ஆண்டவர் உன்னை அவருடைய கையில பிடிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க பொருளாதாரத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு விரோதமா சில நேரத்துல சாத்தான் காற்றா வீசுவான். வியாதியின் காற்று, வியாதி என்கிற காற்று, போராட்டம், கடன் என்கிற காற்று, வேதனை என்கிற காற்று, இவங்களை வீசுவான். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவருடைய கரத்துல அவனை பிடிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காற்றும் ஆமென் கடலும் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணப்படாது, சேதப்படுத்தாது. சங்கீதம் 107:25 வாசித்து பாருங்க. அங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆமென். 107:25 ப்ளீஸ். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அவர் கட்டளையிடுவார். யாருக்கு கட்டளையிடுவார்? காற்றுக்கு கட்டளையிடுவார். சொல்லுங்க, காற்றுக்கு என் ஆண்டவர் கட்டளையிடுவார். சொல்லுங்க, காற்றுக்கு என் ஆண்டவர் கட்டளையிடுவார். என்ன கட்டளையிடுவார்? இறையாதே, என் பிள்ளைகளுக்கு விரோதமா இறையாத, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமா இறையாத, என் பிள்ளைகளுடைய சரியத்துக்கு விரோதமா இறையாத, அமைதலா இரு என்று ஆண்டவர் என்ன செய்வாராம்? கடவுளுடைய பிள்ளைய பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில காற்று வீசுதா, எதிரா காற்று வீசுதா, இந்த காத்தை நீங்க பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் அவைகளுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. தமஸ்கு பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய ஆமென் பவுல் அவன் சவுலாய் இருந்த நாட்களிலே தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும்படி, அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கும்படி அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது சர்வ வல்லமையிலே ஆண்டவர் இயேசு அவனை பேரொளியால் சந்தித்தாரே. அவர் சந்தித்த போது சொல்லுகிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னாரே. அதே ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற காற்றை பார்த்து பேசுவார். பொல்லாத அசுத்த ஆவியே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வீசாதே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வீசாதே, என் பிள்ளைகளை தொடாதே என்று அவர் கட்டளையிடுவார். எத்தனை ஆமென்? அப்படியானால் அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கட்டளையிட. அல்லேலூயா.
அவர் சொல்ல நிற்கும். சில நேரத்தில் இந்த காற்றை பார்த்து நம்ம பயங்கரமா பயந்ததும். ஆமென். சரி, ஏன் இந்த காற்றெல்லாம் இப்படி வீசுது? ஆமென். இதை கொஞ்சம் வேகமா நம்ம கண்டுபிடிச்ச போக போறோம். 45 வசனம், மார்க்கு 6:45 வாசிங்களே. தலைப்பு வசனம் வேதாகமத்தை ஓப்பன்ல வச்சுக்கிடுங்க. ஆமென். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி அக்கறை பெத்சாயிதாவுக்கு எதிராக அவருக்கு முன்னே போகும்படி அவர்களை என்ன செய்தாரா? இயேசு சொன்னாரு, எப்பா நீங்க எனக்கு முன்னால என்ன பண்ணுங்க, போங்க பெத்சாயிதாவுக்கு. ஏன் நம்ம வாழ்க்கையில காற்று வீசு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில, ஹலோ பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் நம்ம வாழ்க்கையில காற்று வீசுது? இப்ப ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, அவையார் சொன்னார் இல்லையா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால. இன்னொரு காரியம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேகமா போங்கப்பா, பெத்சாயிதாவுக்கு போங்க, பெத்சாயிதாவுக்கு போங்க அப்படின்னோன்னு இந்த சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கூடை. இப்ப அப்போ மீன் இருக்கு, படகு இருக்கு, அவங்களுக்கு படகை இயக்க தெரியும், துடுப்பு இருக்கு, நல்ல துடுப்பு போட தெரியும். ஏன்னா அவங்க எல்லாரும் மீனவர்கள். கடலை குறித்து எல்லா அத்துப்படியான காரியம் எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு. ஏசு இல்லட்டா பரவாயில்ல, அவருக்கு முன்னால நாங்க போயிடுவோம். இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஏசு இல்லாம இவங்க பிரயாணம் பண்ணினது தவறு. இயேசு இல்லாம நம்ம காரியங்களை செய்ய நினைக்கிறது தவறு. இயேசு இல்லாம நம்ம எதையாவது செய்து விடலாம் என்று யோசிப்பது தவறு. ப்ளீஸ் லிசன். நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காற்று வீச வேண்டும்? இவங்க என்ன சொல்லி இருக்கணும்னு கேட்டா, ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க போக மாட்டோம், நீங்க இல்லாம போக மாட்டோம், நீங்க எங்களோட வரணும், நீங்க எங்களோட வரணும். இவங்க ஆண்டவர் சொன்னதுதான் தாமதம். இமீடியட்டா கிளம்பிட்டாங்க, ரொம்ப வேகமா கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா மோசே என்ன சொல்றாரு பாருங்களேன். யாத்திராகம புஸ்தகம் 14:15 வாசித்து பாருங்க. மோசே என்ன சொல்றாரு? ப்ளீஸ். இல்லையோ? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? பிரதர் 33:14-15 33:14-15. ஐ வெரி சாரி. அதற்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, அதற்கு அவர் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கீழே. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் நாங்க இங்க இருந்து வரமாட்டோம். ஹலோ, நல்ல கவனிங்க. நாங்க இங்க இருந்து, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்கிறது கானானா இருந்தாலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தாலும் நீங்க இல்லாம அது எங்களுக்கு வேணாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க இல்லாம சொல்லுங்க, நீங்க இல்லாம. ஏன்னா இயேசு இல்லாத ஒரு கானானா இருக்காது. இயேசு இல்லாத பரலோகம் ஒரு பரலோகமா இருக்காது. ஆமென். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான உனக்கு நான் தர்றேன். ரொம்ப செழிப்பான இடம், ரொம்ப ஆசீர்வாதமான இடம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த இடம், நீரோடைகள் நிறைந்த இடம், ஆசீர்வாதம் நிறைந்த இடம், நீ போ அப்படின்னா மோசே சொல்லிட்டாரு, நீங்க வராம இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம், நீங்க எங்களோட வந்துதான் ஆகணும். ஆனா சீசர்கள் என்ன செஞ்சாங்க? எப்பதான் சொல்லுவார்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அல்லேலூயா. உடனடியா கிளம்பிட்டாங்க. ஏன் தெரியுங்களா?
அவங்களுக்கு இருக்கு என்னன்னா, படகை பார்த்தல நம்ம ஓட்டாத படகா, நமக்கு தெரியாத கடலா? நான் எவ்வளவு தூரம் கடல்ல தனியா போயிருக்கேன் தெரியுமா? எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல இருந்து இந்த கடல் ஏத்த நாங்க தொழில் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக இயேசு இல்லைன்னா பரவாயில்லை, நாங்கள் போய்விடுவோம். அவங்க நினைச்சாங்க 2ஆம் ஜாமல்ல முதல் ஜாமம் முடியறது கூட நம்ம போயிடலாம். ஆமென். ஆனா என்ன நடந்தது தெரியுங்களா? காற்று எதிராக. எப்ப இயேசு உங்க வாழ்க்கையில இல்லையோ சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இப்ப பார்க்கலாமா? இயேசு உங்க வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் சாத்தான் உங்களுக்கு விரோதமாக அவன் பயங்கரமாக அவன் புயல் காற்றாய் வீச ஆரம்பித்து விடுவான். இயேசு நமக்கிட்ட இல்லைங்கிறத அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சிம்சோன் அவன் மேல ஆவியானவர் இருந்த வரைக்கும் பெலிஸ்தியர்களால ஒன்றும் செய்ய முடியல. புரியுதுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாக இறங்கினதினாலே, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினதுனால 1000 பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க. அவங்க கையில ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, அவங்க கையில எல்லா வெப்பன்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இவன் கையில ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. ஒரு கழுத தாடை எலும்பை எடுத்தா 1000 பேரை கொண்டுட்டான். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை அவனோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனாலும் அசைக்க முடியல. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போன உடனே ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிடிச்சி கண்ணெல்லாம் தோண்டி கையில விளங்க மாட்டி கொண்டு போய் மாவரைக்க வச்சுட்டாங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிற வரைக்கும் நீங்க ஹீரோவா தான் இருப்பீங்க. அவர் என்னைக்கு நம்மளை விட்டு போறாரோ அன்னைக்கு நம்ம வெறும் ஹீரோவா மாறிடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு நல்ல திறமை இருக்கலாங்க, ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், எல்லா விதமான அறிவு, ஞானம், திறன் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இவைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, எதிர்காற்றுக்கு நீங்கள் தப்பி, ஆமென், நீங்கள் மேன்மை அடைவதற்கு இயேசு உங்களோட இருந்தால் மட்டுமே அது சாதனை, அது சாத்தியமாய் மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனால் சீசர்கள் அதெல்லாம் இல்லை. தங்களுக்கு படகு கிடைச்சிருச்சு, 12 கூட மீன் அப்பமெல்லாம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு பெட்சாயிதா பட்டணம் தெரியாதா, அங்க போயிடுவோம் அப்படின்னு இயேசு வரலைனாலும் பரவாயில்ல, ஆமென், நாங்க இயேசு இல்லாமையே பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். கடவுளை பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? பக்கத்துல திரும்பி பார்த்து கேளுங்க, இயேசு உங்ககிட்ட இருக்காரா? ஹலோ, நல்லா மூஞ்ச பார்த்து நல்லா கேளுங்க, இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தால் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். இயேசு இருந்தால் உங்கள் பாதைகள் செம்மையாய் மாறும். இயேசு இருந்தால் கரடானவைகள் சமமாய் மாறும். இயேசு இருந்தால் கோணலானவைகள் செம்மையாய் மாறும். இயேசு இருந்தால் கசப்பானது மதுரமாய் மாறும். இல்லையே, அது அப்படியே தலைகீழ மாறும். ஏன்னா சாத்தான் அதை மாத்திடுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இயேசு இல்லாத நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இயேசு இல்லாமல் தங்கள் பிரயாணத்தை மிக உற்சாகமாக தொடங்கினாங்க. ஆனா 12 மைல் அவங்களால கடக்கவே முடியல. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில் ஆண்டவர் சொன்னாரு, என்ன இல்லாம உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. டோட்டலா சொல்லிட்டாரு. நான் இல்லாம உன்னால நீ நினைச்சுக்காதப்பா, நான் இல்லாம நீ சாதிச்சிருவேன் நினைச்சுக்காத, நான் இல்லாம ஏதாவது பண்ணிடுவேன் நினைச்சுக்காத, ஒன்னும் பண்ண முடியாது. ஆமென். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். யோவான் 15:4. ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் படிக்கிறது தெரியல, தேடி தடுமாறுறீங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்,
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அவர் இல்லைன்னா ஒரு சாம்பார் கூட உங்களால வைக்க முடியாதுங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க, ஐ எம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் இல்லாம வச்ச சாம்பாரை மனுஷன் சாப்பிட முடியாது. நீ பெரிய செப்பா கூட இருக்கலாம், அவர் இல்லாம ஒண்ணு நடக்காதுங்க. அவர் இல்லாம வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இல்லாம வாழ முடியாது? அவர் இல்லாம நம்ம நடக்க முடியாது, அவர் இல்லாம பேச முடியாது, அவர் இல்லாம பார்க்க முடியாது, அவர் இல்லாம எதுவும் நடக்கவே. இத நல்ல உங்க ஆழ் மனசுல வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். என்ன இல்லாமல் உங்களால் சொல்லுங்க நடக்க முடியல. ரெடி நடக்க முடியல. அப்படிதானே? என் சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், படபலத்தால படைக்க பார்த்தேன், ஒன்னும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாதுங்க. நான் நினைச்சுக்கலாம், நான் ரொம்ப எல்லாத்தையும் பண்ணிடுவேன், எனக்கு எல்லா திறமை, ஞானம், அறிவு எல்லாமே இருக்கட்டும். அந்த அறிவையும் ஞானத்தையும் செயல்படுத்துவதே அவர்தான். ஆமென் சொல்லுங்க. பெத்தநாயக்கம்பாளையத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், ரொம்ப டீசெண்டாக அவர் இருப்பார். அவர் போவார் வருவார். கொஞ்ச நாள் ஆக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் யாருன்னு விசாரிச்சா அவர் வக்கீலுக்கு படித்தார், சூப்பராக படிச்சிருக்கிறார், பிஏ. இப்போ என்னாச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டவராக நாம நினைச்சுக்கிறோம் எனக்கு எல்லா காரியம் இருக்குது, இருந்தாலும் அதை செயல்படுத்துவது அவர்தான். உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா, அந்த ஞானத்தை செயல்படுத்துவது அவர்தான். உங்களுக்கு அறிவு இருக்கிறதா, அந்த அறிவை செயல்படுத்துவது அவர்தான். உங்களுக்கு சரீரம் ஆரோக்கியம் இருக்கிறதா, அந்த ஆரோக்கியத்தை ஆமென் வலுப்பெற செய்வதும் அவர்தான். அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, அவர் இல்லாமல். சொல்லுங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். 1 சாமுவேல் 2:9 எடுத்து வாசிங்க. அடுத்து 1 நாளாகமம் 29:12. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஆமென். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். ஆண்டவர் என்ன அத சொன்னாரா? ரைட்டா வாசிக்கமா? ஆமென். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை சொல்லுங்க காப்பார். அப்ப நம்மளை காப்பது யாரு? அவர் தான் காக்கிறவர். நம்ம திறமையால நம்மளை காத்துக்கவே முடியாது, நம்முடைய அறிவால நம்ம காத்துக்கவே முடியாது. நம்மை பாதுகாக்கிறவரே அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சுவாசிக்கிற இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தமா மாத்தி உங்களுக்கு கொடுக்கறதே அவர் தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 கிருமி உள்ள பூந்துச்சுன்னா போதும், இந்த சைலன்சர் வழியா உள்ள 2 கிருமி பூந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை க்ளோஸ் ஆயிடும். அந்த சுவாசிக்கிற காற்றை கூட ஆமென் அவர் சுத்தமாக்கி உங்களுக்கு தருகிறார். இல்லப்பா சார், நான் 95 அந்த மாஸ்க் போட்டிருக்கேன், அதெல்லாம் உள்ள வராது. ஏன்னா அது 4 லேயர் இருக்கிறான். 50 லேயர் கூட வச்சு தேய்ச்சி போட்டுக்கிடுங்க. அவர் இல்லாம ஒண்ணு நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் இல்லாம ஒண்ணு சொல்லுங்க நடக்காதே. 1 நாளாகமம் 29:12. 1 நாளாகமம் 20. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் எங்க இருந்து வருது சொல்லுங்க? நல்ல வார்த்தையெல்லாம் நல்ல கவனிங்க. நாம நினைச்சுக்கிறோம் நம்ம அதாவது நான் பயங்கரமான ஆளுங்க, நான் ரொம்ப திறமைசாலி, நான் ரொம்ப பயங்கரமா நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். எல்லாம் அங்கிருந்து தான் வருது. சொல்லுங்க, எல்லாம் எங்கிருந்து வருது? ஆமா, வாசிங்க பிரதர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும்
உம்மாலே வருகிறது. சொல்லுங்க ஆமென். சீசர்கள் நினைச்சாங்க, எங்களால முடியாதது என்ன இருக்குது, நாங்க பண்ணாதது என்ன இருக்குது. இப்போ 12 மைல 4ஆம் ஜாமம் வரைக்கும் கடக்க முடியல. 4ஆம் ஜாமம் வரைக்கும் கடக்க முடியல. அவங்களும் தங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அந்த அந்த படகை செலுத்த பார்க்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா யுக்திகளையும் பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களால கொஞ்சம் கூட நகர முடியல. கடவுளுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம், முன்னேற்றம், படிப்பு, உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய ஆமென் வியாபாரம், இவைகள் எல்லாம் அவரால் மட்டும்தான் அதை முன்னால கொண்டு போக முடியும். நீங்க எவ்வளவு புஷ் பண்ணாலும் போகாது. அவர் தான் உங்களை முன்னால கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை நடத்துகிறவர் அவர்தான். அல்லேலூயா. என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர் அவர்தான். வசனம் சொல்லுகிறது, எல்லாம் உம்மாலே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் உம்மாலே வருகிறது. ஆண்டவர் கொஞ்சம் விட்டு பார்த்தாரு, இந்த ஆளுகளை கொஞ்சம் விடுவோம் அப்படின்னா ஒரே ஓட்டம் நினைச்சிருப்பார் ஆண்டவர். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் தனிமையா இருந்தார். என்ன பண்ணிட்டாங்க? தனிமையா விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில செய்யற ஒரு பெரிய தவறு, அவர் எப்போதும் உங்கள் கூட இருக்கிறத பார்த்துக்கணும். எப்போதும் அவரை கூட வச்சிருக்கணும். சொல்லுங்க, எப்போதும் அவரை சொல்லுங்க எங்க வச்சிருக்கணும்? உங்க கூட வச்சிருக்கணும். உங்க கூட இருக்கிறாரா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறாரா? அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் தெளிவுற ஆமென் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லாமல் என்னால் எதையும் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் சொல்லுங்க எங்க இருந்து வருது? அவரால் தான் வருது. சொல்லுங்க, அவரால் தான் வருது. ஆமென். வெற்றி எங்க இருந்து வருது? ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ வனாந்தர திசையிலிருந்து வராது, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரால வரும். எத்தனை பேர் ஆமென்? ஜெயம் கொடுக்கிறவர் அவர்தான், வெற்றியை கொடுக்கிறவர் அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெற்றியை கொடுக்கிறவர் அவர்தான், வெற்றியை கொடுக்கிறவர் இயேசுதான். அல்லேலூயா. அவரால் அல்லாம நமக்கு வெற்றி என்பது வராது. நமக்கு வெற்றி என்பது, அப்ப வெற்றியை கொடுக்கிறது யாருங்க? சொல்லுங்க, இயேசு. அல்லேலூயா. நல்ல நல்ல உள்ள காதுல வாங்கிக்கிடுங்க, உள்ள காதுல வாங்கிக்கிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அவரால் மட்டும்தாங்க எல்லாம் முடியும். அவரால் மட்டும்தாங்க எல்லாம் ஆகும். அவரால் மட்டும்தான் ஆமென் சின்னவன 1000 சிறியவன பலத்த ஜாதியுமா மாற்ற முடியும். அவர்தான் உங்களை மேன்மையான இடத்துல வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கிறவர் அவர்தான். ஆனா சாத்தா என்ன பண்ண தெரியுங்களா? உங்களை வெற்றி அடைய முடியாம, உங்களை ஆசீர்வாதமா வைக்க முடியாம உங்களை கீழே தள்ளிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சங்கீதம் 52:7 வாசி பாருங்களேன். தாவீது என்ன சொல்றாரு? இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல், வசனத்தை கவனிங்க. இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்துக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தன்னுடைய பெலனாக எண்ணாதவன். சொல்லுங்க, தேவனை, தேவன் தான் எனக்கு பெலன். சொல்லுங்க, அவர் தான் எனக்கு பெலன். சொல்லுங்க, அவர் தான் எனக்கு பெலன். என் பெலனே அவர் தான், என் ஞானமே அவர் தான், என் அறிவே அவர் தான், என் திறமையே அவர் தான், என் வாழ்க்கையே அவர் தான். தேவனை தன்னுடைய பெலனாக எண்ணாமல் எதை நம்புறாங்க? தங்களுக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் நம்பி, தங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்பி, தங்களுக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலைகளை நம்பி வளத்துல வேதனையில மாட்டிக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன செய்திருக்கணும் இந்த சீசர்கள்? ஆண்டவரே, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எங்களோட வாங்க ஆண்டவரே. என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்களே. ஹலோ, எங்க இருக்கிறீங்க?
இங்க இருக்கிறையா? அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எங்களோட வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க எங்களோட வாங்க. ஆமென். ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை முன்னிலைப்படுத்தி, நீர் இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாதப்பா, நீர் என்னோடு வாரும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணாம போக மாட்டேன். ஒரு செப்பல் எடுக்க போனா கூட, ஆண்டவரே செப்பல் எடுக்க போறப்பா, போன உடனே ஒரு செப்பல் எடுத்துட்டு வந்துடணும். 5 நிமிஷத்துல செப்பல் எடுத்துட்டு வந்துடுவேன். போயெல்லாம் தேடிக்கிட்டு துணி கடைக்கு போறோமா, ஆண்டவரே துணி கடைக்கு போறோம், ஆண்டவரே போறதும் தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாதப்பா, நீங்க எனக்கு சூஸ் பண்ணி தாங்க. போனா ஒரு 10-15 நிமிஷத்துல எனக்கு தேவையான எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் நமக்கு முன்னே போகிறார். அவர் நமக்கு, நீங்க அவருக்கு எந்த இடத்தை நம்ம கொடுக்கிறோம், ஆண்டவரே நீங்க இல்லைன்னா கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா காலையில இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறீங்க, இப்போ வரை பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சு ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நீங்க இப்ப டேக் ரெஸ்ட், நாங்க போயிட்டு வரோம். நீங்க இல்லாம நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. ஏன் சொல்லுங்க, நீங்க எல்லாமே போக மாட்டோம் ஆண்டவரே, நீங்களே என்னோட வாங்க அப்படின்னு இந்த சீசர்கள் காத்திருந்து இயேசுவையும் தங்களோடு கூட அழைத்து சென்று இருப்பார்களேயானால், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இவங்க சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அப்ப ஏன் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா, இயேசு இல்லாதனால. சொல்லுங்க, இயேசு இல்லாதனால. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:7-8 வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ 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 நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் எழுந்து நிற்கிறா? யார் முறிஞ்சு விழுகிறா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி, அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் கோட்டை, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று யாரெல்லாம் அவரை மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்பார்கள். ஆமென். எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஆனா தங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் தங்களுடைய திறமையும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தங்களுடைய சமயோசிதமான காரியங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இயேசுவை மிக முக்கியமாய் நீங்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சகோதரியை கொடுத்து அவங்க சொல்றதை நான் கேட்டேன். பீரோட்ட போய் நின்று, ஆண்டவரே இன்னைக்கு நான் எந்த சேரீ கட்டணும், நான் எதை கட்டணும்? நான் நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை உங்க மெண்டலா இருப்பாங்களோ இல்ல, ஆண்டவர் மேல அவங்க வச்சிருக்கிற அதீதியான ஒரு அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தான் எனக்கு எல்லாம், என் அழகு, என்னை ரசிக்கிறவர், எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் அவர் தானே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எனக்கு வீரோட 150 சீலை இருக்கு, ஏதோ ஒரு சரி எடுத்து கட்டில, ஆண்டவரே இதுல உங்களுக்கு எது பிரியமானது, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமானது, நான் என்ன நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நானே. எவ்வளவு ஆண்டவர் சந்தோஷப்படுவார், எவ்வளவு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், எவ்வளவு ஆண்டவருடைய உள்ளம் பூரிச்சு போகும். ஆமென். என்ன இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரியாத எனக்கு, எனக்கு இந்த பச்சையும் மஞ்சையும் தான் ரொம்ப பிடிக்கும், அது நான் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 16:8 தாவீது சொல்றார், கர்த்தரை எப்போதும் எங்க வச்சிருக்கிறேன்? எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினா யாரும் அசைக்கப்பட மாட்டாங்க. யாரை யாரும் அசைக்க முடியாம இருப்பாங்கன்னா, எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வச்சிருக்கிறவங்க, எப்பொழுதும் கர்த்தர் எப்போது தங்களுடைய வலது பார்சத்தில் வச்சிருக்கிறவங்க அசைக்க, எந்த காத்து அடிக்கட்டுங்க, எப்படிப்பட்ட காத்து அடிக்கட்டும், அசையவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த காத்து நமக்கு விரோதமாய் வந்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்பதை சாத்தான் புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். இப்பதான் ஆளு தனியா வந்திருக்கிறான், இவனை இன்னைக்கு விட்டா வேற வழி கிடையாது, போட்டுருவோம்.
அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுவை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது எதிர்காற்று வந்தாலும் அது உங்கள் மேல் வீசாது, அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை தொட முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அதே அதிகாரத்தில் 48ஆம் வசனம் வாசிக்கல. இப்போ 6:48 கொஞ்சம் வேகம் எடுங்க 6:48. என்ன பண்ணா என்ன பிரச்சனை? இப்போ எதனால வருத்தம்? தண்டு வலிக காத்து எதிரா இருக்குது. பார்த்தீங்களா? காத்து அவங்களுக்கு எதிரா இருக்குது. அவங்க முன்னேறத்துக்கு ரொம்ப போராடுறாங்க. துட்டுப்படா கூட நல்ல வேகமா போடுறாங்க. போட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப வருத்தம், ரொம்ப ரொம்ப வருத்தம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த வருத்தமெல்லாம் வருதுங்க? ரொம்ப நம்ம ஆசீர்வாதமா தான் வச்சிருக்க இயேசு விரும்புறாரு. நம்ம ரொம்ப சுகமா, நல்ல மேன்மையா, நல்ல சுபிட்சமா நம்ம வாழ வைக்கத்தான் இயேசு விரும்புறாரு. ஆனா இயேசுவை விட்டுட்டு நம்ம தனியா சாதிக்க நினைக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கொடியானது ஆமென் செடியோட இணைஞ்சிராவிட்டால் தானா கனி கொடுக்க. ஹலோ, இந்த நல்ல சத்தியத்தை எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க. அந்த சூப்பரான வார்த்தை அது யோவான் 15:4. 1 செகண்ட் பிரதர், ரீட் தி பைபிள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானா, சொல்லுங்க, அது தானா, எல்லாரும் சொல்லுங்க, தானா கனி கொடுக்க என்னதான் மாட்டாது. இயேசுதான் செடி, நாம கொடிகள். அவரோடு இணைஞ்சிருக்கணும், அவரோட வாழணும். அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பலனும் வராது. ஆமென், ஆமென். திரும்ப அதே வசனம் கீழே, நீங்களும் என்னில நிலைச்சில்லைன்னா நீங்களும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்க ரொம்ப நல்ல ரொம்ப சூப்பரா, ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஐயா, உங்களுக்கு அன்பா நான் சொல்ற ஒரு காரியம், ஏசு இல்லாம நீங்க எதையும் செய்ய முடியாது. ஏசு இல்லாம எதையும் நாம செய்ய முடியாது. ஒரு வார்த்தையை ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்துற அப்படினால அது உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வாசிப்போமானால், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நாளைக்கு நாங்க வேற ஒரு பெரிய பட்டணத்துக்கு போறோம், அங்க போய் பயங்கரமா எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறவங்களை கேளுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கலாங்க, நானும் அப்படித்தான் ரொம்ப நேரம் நான் இந்த ஊருக்கு வரும்போது நாம் அப்படித்தான் நினைச்சிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய ஊழியம் செஞ்ச நிறைய என்ன அனுபவங்கள் இருக்கு. அப்போ அவங்க புறப்படும் போதே சொன்னாங்க, எங்க வாழப்படியா போறீங்க, உங்க சாபனத்தில் சொல்லி வேற இடம் கேளுங்க அப்படின்னு. அப்போ ஆத்தூர் பக்கத்துல இருந்து ஒரு சகோதரங்க திருச்செங்கோட்டில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பாஸ்டர், ஐயோ வாழப்படியா வேணாம் பாஸ்டர், நீங்க வேற எங்காவது கேளுங்க. ஐயோ அந்த பகுதிக்கே போவாதீங்க. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ரொம்ப ஏற்கனவே போறதுக்கு முன்னாலேயே ஒரு மாதிரியெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமானா? இல்லை, நீ ஆண்டவர் சொன்னா நீ அங்கே தான் போகணும், நீ அங்கே தான் போகணும்.
ஆனால் நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா, அவங்க சகோதரிட்ட சொன்னேன், இதெல்லாம் பெரிய காரியமா, திருச்செங்கோட்டிலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இங்கே செய்யாத ஊழியமா அப்படின்னு வந்தால் இங்கே என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லை, குப்பை. ஒன்று இல்லை, குப்பை. இப்போ ஆண்டவர் எங்கேருந்து கொண்டாந்தார் தெரியுங்களா, எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி 1ஆம் வகுப்புலேருந்து கொண்டு வராரு. இப்போ எங்கேருந்து கொண்டு வராரு, இப்போ 1ஆவதுலேருந்து வராங்கிறாரு. இது உனக்கு புது டீச்சிங். நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் நினைச்சது வேறு, நடந்தது வேறு. ஆமே. கர்த்தருடைய பிள்ளையே, என் திறமை அல்ல, ஞானம் அல்ல, தேவனால் மட்டும்தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரால மட்டும்தான் எல்லாம் ஆகும். ஆமென், ஸ்தோத்திரம். சகரியா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் ஆமென் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 செகண்ட் ப்ளீஸ், வேகமா வாசிங்க. 4:6 வேகம் எடுத்துக்கொள்ளுங்க, வேகம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பொழுது அவர் செருபாபேலே 4:6 செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் ஆகும் என்று யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியால தான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அவரால மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எதால ஆகும்? அவரால மட்டும்தாங்க ஆகும். ஆமென் சொல்லுங்க. இப்போதான் சீசர்கள் கொஞ்சம் புரிஞ்சிருப்பா, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்ப்பா, இயேசுவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம், ரொம்ப அவசரப்பட்டு நம்ம முந்திக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னு கேட்டால் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. ஆமென், எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. போர்டு இருக்கலாம், போர்டை செலுத்துறதுக்கு துடுப்பும் இருக்கலாம், கூட நிறைய சாப்பாடும் இருக்கலாம், சரீர பலன் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம். இயேசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவர்கள் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால அவர்கள் படகை செலுத்துவதில் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு இயேசு என்ன பண்ணாராம்? கண்டு, சொல்லுங்க, இயேசு கண்டு, அறிந்து, கண்டு. ஆண்டவர் இருக்கிற ஒரு கிருபை, தயவு என்னன்னா, அவர் இன்னும் நாம உயிரோட இருக்கிறது காரணம், என்ன இல்லாம போனல, போ தொலைடா அப்படின்னு விடுறதில்ல. என்ன இல்லாம போயிட்டான் பாவம், என்ன அவனுக்கு இருந்த புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு திரும்பியும் இறக்கமா கிருபையா நமக்கு வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சீசர்கள் 4ஆம் ஜாமம் மட்டும் கண்டு வலிக்கிறதுனால அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, தளர்ந்து போயிட்டாங்க. இனி அவங்களுடைய பலனெல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. இப்போ இயேசு அவங்க நிலைமைய பார்க்கிறார். இன்னைக்கு உங்க நிலைமையை அவர் பார்க்கிறார். சிம்சோனுடைய கடைசி அந்த எண்டு டைமை பாருங்களேன். இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த பலத்தை எல்லாம் சாதிச்சு பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டான். இப்ப தலை மொட்டையடிக்கப்பட்டுச்சு, கண்ணும் குருடாகி போச்சு. இப்போ கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன நினைச்சிருக்கீங்க? ஆமென். எப்படி சொல்றா? இந்த ஒரே விஷயப்பா, நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டாப்பா, ஆனா இப்போ ஒரே ஒரு டைம் என் மேல இறக்கமா இருங்க. ஆண்டவர் அந்த ஒரு நிமிட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அவன் இழந்து போன எல்லா பலனும் அவனுக்கு திரும்ப வந்துச்சான். ஆமென் சொல்லுங்க. எல்லா பலனும் அவனுக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல காலங்கள்ல ஆண்டவர் உங்களோட எல்லாமே அதை அவரை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா, இப்பவும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறாரு. அவரை உங்க படகுல கூப்பிட்டுக்கிறேங்க. ஐ எம் வெரி சாரி மை ஜீசஸ், நீங்க வாங்கப்பா என் படகுல, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டு வந்தது தப்பு தான், நீங்க இல்லாம வந்தது தப்பு தான்ப்பா, இப்போ வாங்கப்பா, நீங்க இல்லாம எதையும் என்னால செய்ய முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்போ 51ஆம் வசனம் அதுல வாசிக்கிறேன். மார்க் 6:51 அவர்கள் அதுக்கு முன்னால கொஞ்சம் வாசிங்களேன். அவர் 4ஆம் ஜாமத்துல அவர் என்ன பண்றாரா? நடுக்கடல்ல அவர் என்ன பண்றாரு? எத்தனாம் ஜாமத்துல? 4ஆம் ஜாமத்துல அவர் கடல் மேல நடக்கிறார். நடந்து நேரம் வரல.
இப்ப என்ன பண்றாருன்னா அவங்க பக்கத்துல வந்துட்டு அப்படி விலகி போறாரு. நான் யோசனை பண்ண, ஏன் ஆண்டவரே நேரம் வந்தீங்களே, படகுல ஏறி இருக்க வேணாம் டைரக்டா. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நீ கூப்பிடாம வர மாட்டாரு. இதோ வாசற்படியில நின்று சொல்லுங்களேன். பவுல் அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஆராதனைக்கு வந்து தப்பா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்படிதானங்களா? அவனும் என்னோட கூட என்ன பண்ணுவான்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு திரும்ப சான்ஸ் தர்றேன். இப்போ சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த இயேசு கடல்ல நடக்கிறத பார்த்தோன்னே இயேசு என்பதையும் மறந்துட்டு அவங்க ஆவேசம் கத்துறாங்க. ஆண்டவர் அதுக்கும் கோவிச்சுக்கல. என்னைய பார்த்தா பேயின்னு சொன்ன அவர் கோவிச்சுக்கல. ஏன்னா யார் தெரியுமா? நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஆனா நம்ம கோவிச்சுப்போம் இல்லையா? நம்ம வீட்டுக்காரர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மூக்கு மேலேயே கோவம் வந்துடும். நம்ம மனைவி ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமா கோவம் வந்து ஆக்ரோஷம் ஆயிடும். ஆனா இயேசுவை பார்த்து சொல்றாங்க ஆவேசம். ஏன் நீ ஆவேசம்? நான் சொன்னேன் இனிமே உன் பக்கம் வரமாட்டேன், இப்படியே போ அப்படின்னு இல்லை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. தன்னை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. எப்பா இப்பயாவது உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்பயாவது என்னை கூப்பிட்டுக்க, இப்பயாவது என்ன என் பாதத்துக்கு வா, இப்பயாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணு, இப்பயாவது பைபிளை படிப்பா, இப்பயாவது என் பாதத்துல உட்காருப்பா, இப்பயாவது அதிகாலை ஜெபம் பண்ணுப்பா, இப்பயாவது நடுச்சாமத்துல எழுதி ஜெபம் பண்ணுப்பா, இப்பயாவது என் பாதத்துல உட்காருவோம் குடும்பத்தோட. திரும்ப சான்ஸ் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ப்ளீஸ் லிசன். அவர் வர்றாரு, வந்து என்ன செய்யறாரு தெரியுங்களா? அந்த படகுல இருந்து அப்படியே அந்த பக்கத்துல வந்து அப்படியே விலகி போறாரு. ஏன் அப்படின்னா இப்பயாவது சீசர்கள் என்னை கண்டு கூப்பிடட்டும், என்னை கண்டு. ஆனா சீசர்கள் என்ன சொல்றாங்க? ஆவேசம். ஐயோ கடல்ல விழுந்து செத்து போன யாரோ வர்றான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா ஆவேசம் இல்ல, நான் தான், பயப்படாத. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. நீ என்ன போனாலும் உன பின்னாலே வர்றாரு இயேசு. அல்லேலூயா. நீ போக போக ஆண்டவர் பின்னாலே வருவார். ஏன் தெரியுமா? இப்பயாவது என் மகன் மனம் திரும்ப மாட்டானா? இப்பயாவது என் பிள்ளை என் பக்கம் திரும்ப மாட்டானா? இப்பயாவது ஜெபிக்க மாட்டானா? இப்பயாவது வேத வாசிக்க மாட்டானா? இப்பயாவது இந்த சிரமத்தில், இந்த போராட்டத்தில், இந்த உபத்திரவத்திலாவது என்ன தேட மாட்டானா என்று ஆண்டவர் உன் பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹலோ ஹலோ. ஆண்டவர் விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஆண்டவருக்கு விட்டுட்டு போறதுக்கு நீ வேலைக்கு போக போக பின்னாலேயே வந்து இருக்கிறாரு. ஆமென். சீசன்ல திரும்ப காமிக்கிறாரு, அப்பா என்ன நான் வேணான்னு தான் வந்துட்டேன், உனக்கு சாப்பாடு தான் போதுன்னு வந்துட்டேன். ஆமென். படகு இருக்குது, திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, இயேசு நாம சாதிப்பேன்னு வந்துட்டேன். ஆனா இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் இல்லைன்னா உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுப்பா. இப்பயாவது என் பாதத்துல உட்காருப்பா, ஜெபம் பண்ணுப்பா. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சோதனைக்கு காட்டி கொடுக்கிற அன்னைக்கு இரவு ஜெபம் பண்ணாரு. சீசர்களை பார்த்து என்ன சொன்னாருங்க? சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து கொஞ்சம் பண்ணுங்கப்பா. பண்ண மாட்டாண்டவரே, கொஞ்சம் பண்ணுப்பா. ஆமென். எத்தனை பிள்ளைங்க வீட்டில் ஜெபிக்கிறீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்க கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க வீட்டில்? அல்ல அல்ல, கையை உயர்த்து. எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்? ஜெபிக்காதாலும் சபைக்கு வராது. என்ன வேலை? ஜெபமே இல்லை. எதுக்கு சபையில் என்ன வேலை? பைபிள் படிக்கிறது இல்லை. சபைக்கு என்ன வேலை? ஒரு கடவுளுடைய பிள்ளை ஜெபிக்கும். பக்கத்துல திரும்பி பாருங்க. சொல்லுங்க, ஜெபிக்கும். அத திரும்பி பாருங்க, ஜெபிக்கும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்டாரு சீசர்களை பார்த்து, வனாந்தரத்துக்கு எதுக்கு போனீங்க? யாரை பார்க்க போனீங்க? காத்துல அலையிற நாணலை பார்க்க போனீங்களா? பெண் வஸ்திர தரிசனிப்பவங்களை பார்க்க போனீங்களா? அப்படிதான் கேட்கிறேன். அந்த பகுதியில படிச்சு பார்த்திருக்கீங்களா? யாரை பார்க்க போனீங்க?
யாரை காட்டிலும் பெரியவருங்க இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரை காட்டிலும் பெரியவருங்க இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில செப்பம் இல்லை என்று சொன்னால் நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு கூடாது. ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? சீசர்களுக்கு அந்த சான்ஸை திருப்பி தர. என்ன விட்டுட்ட பரவாயில்ல, என்ன மறந்துட்ட பரவாயில்ல, பைபிள் படிக்கல பரவாயில்ல, ஜெபம் பண்ணல பரவாயில்ல, நான் இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க, இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அதனால தான் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த படகிட்ட அந்த 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 பகுதியை வாசிங்க. கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்களை போல காணப்பட்டார். சொல்லுங்க, காணப்பட்டார். காணப்பட்டார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, காணப்பட்டார். இயேசு காணப்பட்டார். திரும்ப ஞாபகப்படுத்துறாரு, நான் தாப்பா இயேசு, உன்னை ரட்சித்தவன் நான் தான், உன்னை அபிஷேகம் பண்ணவன் நான் தான், உன்னை வேறு பிரிச்சவன் நான் தான், உன்னை சுகமாக்கினவன் நான் தான், இந்த நல்ல வாழ்வை கொடுத்தது நான் தான், நீ மிஸ் பண்ணிட்ட, இப்போ உனக்கு சான்ஸ் தரேன், என்னை கூப்பிடு. ஆமென். எத்தனை பேர் இப்படி கூப்பிடாமவே இருக்கிறீங்க? இப்போ 51வது வசனத்துல வாசிங்க. 51வது வசனம். அவர்கள் இருந்த படகில் ஏறினார். சொல்லுங்க, படகுல ஏறினார். சொல்லுங்க, படகுல ஏறினார். அப்பொழுது எப்பொழுது காற்று அமர்ந்தது? இயேசு காத்தையும் அதட்டவும் இல்லை அடக்கவும் இல்லை, ஏறினாரு. ஏறின உடனே காத்து நின்னுருச்சு. சொல்லுங்க, ஏறினாரு, காற்று. இயேசு வந்துட்டதை சாத்தான் பார்த்துட்டான், ஒரே ஓட்டம். இயேசு காத்த அதட்டினாரா? இல்ல. அமைதலா இருன்னு சொன்னாரா? ஒண்ணுமில்லங்க. இயேசு படகுல ஏறினாரு. அப்பொழுது காற்று. சொல்லுங்க, காற்று. சாத்தான் அடங்கிறது எப்ப தெரியுங்களா? இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறத பார்த்தோன்னே சாத்தான் அடங்குவான். அல்லேலூயா, ஆமென். ஆளு இலைச்சாப்புல இருந்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளு இலைச்சாப்புல இருந்தா தோணி எப்படி போகும்? மெதந்தாப்புல போகும். தோணி எப்படி போகும்? இயேசு இல்ல, இப்போ சாத்தானை பார்த்து கிண்டல் அடிப்பான், சாத்தானை பார்த்து கேலி பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஏறி வந்து உடைய குடும்பத்துல, உடைய வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க படிப்புல, உங்க உத்தியோகத்துல அவர் வந்து அமருவாரே ஆனால் காற்று ஆட்டோமேட்டிக்கா. சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே 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 அடங்கி. இனி நம்ம அவர்கிட்ட வாழாட்ட முடியாது. தேவகுமாரனே, காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்த வந்தீங்களா? எவ்வளவு அழகா சூப்பரா சொல்ற பாருங்க. தேவகுமாரனே, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? எங்களை போட சொல்லுங்க. அந்த பள்ளி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு ஒரு உத்தரவு மாத்திரம் கொடுத்து ஓடிப்போம். அவர் வேற துரத்துனாரா? ஏன் பிசாசே, இந்த மனுஷன் எவ்வளவு நாள் காலம் பிடிச்சிருக்க, வெளியே போ அப்படின்னு சொன்னாரா? இயேசு வந்தோடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட்டான். சொல்லுங்க, வெளிச்சம் வந்தாச்சு, இருள் அவுட்டு. சொல்லுங்க, வெளிச்சம் வந்தா இருள் அவுட்டு. அல்லேலூயா. அப்ப இருள் ஏன் இருக்குது? வெளிச்சம் வரல. இயேசு இல்லாத படகு, இயேசு இல்லாத குடும்பம், இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத பிசினஸ், இயேசு இல்லாத பொருளாதாரம், இயேசு இல்லாத எதுவும் ஜெயம் வராது. ஆமென் சொல்லுங்க. இயேசு படவில் ஏறினார். அப்பொழுது காற்று சூப்பரா ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப அமைதியாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப லகுவா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா ஆமென் கரைக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வெற்றி அடையணுமா? வேற ஒண்ணு இல்லைங்க, இயேசுவை கூட வச்சுக்கிடுங்க. சொல்லுங்க, இயேசுவை கூட வச்சுக்கிடுங்க. அவர் உங்களோட இருக்கட்டும். அவர் விரும்புறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கேட்கிறாரு. நீ கதவை திறப்பான உள்ள வர்றேன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அவருக்கு இடம் கொடுத்தா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
அல்லேலூயா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எதிர்காற்று உங்களுக்கு விரோதமாக வீசாதபடி எப்பொழுதும் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கர்த்தருடைய மக்களும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம்.